அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. நெட்சன் டிவி சேனல் அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு பதிவுமே நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸுங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜனவரியில் அழகாக நீங்கள் புத்தாண்டெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. அடுத்தது பொங்கல் வழிபாடெல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பீங்க. இப்போ பிப்ரவரி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் 1-2-2025 எப்படி இருக்குது அப்படிங்கிற பலாபலனை இந்த ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்ப்போம். 19ஆம் தேதி தை மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பாக அற்புதமாக பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை 20ஆம் தேதி 2-2, அதாவது சனிக்கிழமை பிறக்கக்கூடிய பிரதோஷ அன்னிக்கே பிறக்குது இந்த பிப்ரவரி மாதம். இது ஒரு சிறப்பு. இந்த 2-2 வசந்த பஞ்சமிங்கிறது வருதுங்க. இது எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விடியல், அதே போல் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறத குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அமைப்பை இந்த வசந்த பஞ்சமியை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா எந்த நன்னாள் அப்படிங்கிற பண்டிகையை நம்ம முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது நமக்கு விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ வசந்த பஞ்சமியில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருமே ரொம்ப அந்த லக்ஷ்மி பூஜை எப்படி செய்வோமோ கலசம் வச்சு செய்யலாம், அல்லது லக்ஷ்மி மகாலட்சுமியோடைய படம் வச்சு, தாயாருடைய படம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் செய்யலாம். இது முறைப்படி வீட்டில் செய்யும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். இதெல்லாம் எப்படி அர்ச்சனை பண்ணுறது, அஷ்டோத்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது 4-2 தை 22ஆம் தேதி என்னென்னா ரத சப்தமின்னு வருதுங்க. இது எப்படி அப்படின்னா, ரத சப்தமி அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான வழிபாடுங்க. இதில் இந்த பித்திருகளுக்கெல்லாம் தர்மதானம் கொடுக்கறது, அதே போல் பித்திரு சாபத்தை நீக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் நல்ல ஒரு உச்சத்துக்கு இருக்குதா, சூரியனுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு ரத சப்தமி சிறப்பானதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களை வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு. இது அற்புதமான விஷயம். இதை காலையில் எப்படி ஸ்நானம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சந்தேகத்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அடுத்தது 11-2 இது எப்படின்னா, தை மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு முருகன் வழிபாடு அப்படின்னாவே தை பூசம். அப்படி ஒரு விசேஷங்க. எல்லா கோயிலுமே, சின்ன கோயில் பெரிய கோயில் எல்லா இடத்துலையும் ஸ்தலத்தில் முருகன் ஸ்தலம் எல்லாமே, குமரன் இருக்கும் இடமெல்லாம், குன்று இருக்கிற இடம்லாம் குமரமாங்க. அப்போ குமரம் இருக்கக்கூடிய முருகன்கிற கோயில் அத்தனை இடத்துக்கும் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் அப்படின்னு அற்புதமாக நடக்கக்கூடிய விசேஷ நன்னாள் இந்த மாதத்தில், தை மாதத்தில் ஒரு கடைசியில் வரக்கூடிய ஒரு விசேஷம் எதுனா அந்த பூசம்ங்க. இந்த பூச நன்னாளில் எப்படின்னா, தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி, நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்கு முருகன் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த பூசங்கிறது எப்படின்னா கடகத்தில் விழுதுங்க, முழு நட்சத்திரமாக. ஸோ இந்த வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் எனக்கு கோயிலுக்கு போகிறத விட அதிகமானது என்ன, இந்த சித்தர் வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் வடலூர் வள்ளலார் அவர் அவதரித்த ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பாள் கோயில் எடுக்கும்போது ஓம் சக்தி கோயிலே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் வடலூர் வள்ளலார் கோட்டம் அங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய எப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு. அப்பேற்பட்ட அவருடைய வழிபாடு நமக்கு மன அமைதியையும், என்ன தேடுதல் இருக்குதோ அந்த பிரார்த்தனையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு மட்டுமே உண்டுங்க. ஏன்னா தீப சொடி ஒளிச்சுடராய் அப்படிம்பாரு. உருவ வழிபாட்டை விட இந்த தீபத்துடைய வழிபாடு, மெடிடேஷன், தியானம் நமக்கு அற்புதமான விஷயத்தையெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சாந்த சொர்பமாக சொன்னவர் வள்ளலாருங்க. அவருடைய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, இந்த வாசகமே நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் தை மாதத்தோட, தமிழ் மாதம் அப்படிங்கிற சிறப்பான மாதத்தோட இந்த பிப்ரவரி என்னென்ன விசேஷ நட்நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் கட்டத்தில் எப்படி இருக்குது, 12 கட்ட பாவகத்தில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலாபலன் சொல்கிறோம். இது பொது பலனே தான், ஒரு 40% தான். மற்றபடி நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சு தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும், அதாவது ஆங்கில இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கலாம், எந்த மாதிரி நமக்கு பரிகாரம், எந்த மாதிரி நமக்கு பலாபலன் அப்படிங்கிறத துல்லியமாக
இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். அதே போல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன நிவர்த்தி பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி. ரிஷபராசி அப்படின்னாவே நல்ல குணம், எதையுமே சாதிக்குங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த ஜென்ம குரு அப்பப்போ தடையை கொடுத்துட்டு இருந்தாலும் சிலருக்கு நல்ல வெற்றியை கொடுத்துருக்குதுங்க அப்படின்னு நம்ம வந்து வாடிக்கையாளர்கள் சொல்கிறாங்க. ஜென்மத்தில் குரு பலருக்கும் கஷ்டமா இல்லைங்க, சிலருக்கு வெற்றியா கண்டிப்பாக உண்டு. அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு, எனக்கு இப்போதாங்க பதவி உயர்வு, இப்போதாங்க எனக்கு ஒரு கௌரவம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலேயும் உண்டு. ஏன்னா வக்கரத்தில் தானே இருக்காருங்க, அதனால் பயப்பட வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் 2 பாதம் பயணிக்கக்கூடிய ரிஷபராசி அப்படிங்கும்போது சுக்கிரனுடைய அதிபதிங்க. காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகமாக வரக்கூடிய உங்களுக்கு எதையுமே வந்து குடும்பம் சார்ந்து, குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கணும், கவனிக்கணும், நம்ம தான் அதை முன்னிறுத்தி எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. நல்ல மனசு அத்தனருக்கு உங்களுக்கு. அப்போ அந்த குரு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்னால சில விஷயங்கள் காரியத்தடையோ கஷ்டமாக இருந்துகிட்ருக்கோம், அதெல்லாம் வந்து இப்போ சரியாகக்கூடிய விஷயம். அதே போல் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, உடம்பு தொந்தரவு வந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு அமோகமான, அதாவது எப்படின்னா சில தடைகளை கொடுத்து தான் 1 அல்லது 2 தருங்க, கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. பயப்பட வேண்டாம் ரிஷபராசி. கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுடைய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் கிரகத்துடைய பலாபலனில் அது பிரச்சனையை கொடுத்துருச்சுங்க, ஏன் வாங்கணும், எதுக்காக இந்த கடனை வாங்கணும், ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய கிரகம் வந்து எந்த இடத்துல கோச்சாரத்தில் வருடக்கணக்காக பயணிக்கும் போது அது சில தாமதத்தை கொடுத்துரும், பிரச்சனையை கொடுத்துரும், வம்பு வழக்க கொடுத்துரும். அப்போ இந்த கேது 5ஆம் இடம், உங்களுடைய குலதெய்வ வழிபாடோ அல்லது உங்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தால் இதெல்லாம் பிரேக்காக வச்சுருந்துருப்பீங்க, அதெல்லாம் இந்த தை மாதம் நீங்கள் அமோகமாக நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து செலவானாலும் பரவாயில்ல, ரொம்ப தூரம் இருக்குங்க குலதெய்வம் அப்படின்னா கூட போய் குடும்பத்தோட ஒரு வழிபாடு எடுத்துருங்க, அது சிறப்பாக இருக்கும். குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள். அரசியல், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சைன் பண்ணக்கூடிய ஏதாவது அக்ரிமெண்ட்டோ அல்லது பத்திரம் இருக்கிறத இது மாதிரி வாங்கினீங்கன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டுங்களேன், தனுஷில் புதன் போயிட்டுருக்காரு. அப்போ குருவுடைய இடத்துல புதன் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு அது வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு புத்தி தடுமாற்றமோ ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்து நீங்கள் மட்டும் கையெழுத்தை கண்ணை மூடி போட்டுட்டிங்களா அது பின்னாடி பின் விளைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ டாக்குமெண்ட் பிரச்சனையில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சொத்து விற்கிறீங்க, சொத்து வாங்குறீங்க அப்படின்னாலும் ரிஷபராசி நேயர்கள் பிப்ரவரி மாதம் கவனமாக பார்த்து வாங்குங்க. நல்லா படித்து பாருங்கள், வரி வரியாக படித்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய சைனை போடுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் சகோதரி சகோதரர்கள் இவங்கக்கிட்ட வந்து வீட்டுக்கு போகிறது வர்றது, சுபகாரியங்களுக்கு போகிறது, நிறைய வந்து திருமணம் சார்ந்த விசேஷ பண்டிகைகள், உங்களுக்கு நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கும், அதுக்கெல்லாம் செலவுகள் வரக்கூடிய அமைப்பை உண்டுங்க. சனி சுக்கிரன் சேர்க்கை, மனைவியால் உங்களுக்கு ஒரு யோகம், மனைவிக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய விசேஷ அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பயப்பட வேண்டாம். ரிஷபராசிக்கு இன்னும் அப்படின்னா வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக வரன் தேடுவோம். இந்த 2ஆம் தாரம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் என்னென்ன முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சிக்கெல்லாம் இந்த ஆங்கில பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலாபலன் உண்டு. இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வீட்டில் ஒரு புது வரவு வரும், நிறைய வந்து ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மனைவியெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு ஒரு வெளியூர் வெளிநாடெல்லாம் போயிட்டு வரக்கூடிய விஷயமெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு சகோதரி சகோதரங்களை கொஞ்சம் சண்டை சச்சரவாக இருந்தால் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அன்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, விருந்தினர்கள்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. இதை நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. பொதுவாக எல்லாத்துலேயும் இருந்தாலும் ஒரு சூட்சுமமாக ரகசியமாக நம்ம வந்து எதுலையாவது ஒன்று லாபத்தை அடையலாமா, எதுலையாவது ஒன்று நமக்கு டக்குன்னு வந்து ஒரு வருமானம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டிங். அப்போ இந்த ரிஷபராசியெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டிங்கில் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ
கண்டிப்பாக உங்களுக்கு 80% சூப்பராக இந்த மாதம் நல்ல ஒரு அமோகமான வருவாயை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. இத்தனை இருந்தாலும் நமக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வேணும். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த புற்று அம்மன் அல்லது புற்று இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு முறைப்படி பால், மஞ்சத்தூள், சூடம், தீப தூபம்லாம் காட்டு வழிபாடு எடுங்க. நாகம் வழிபாடு நீங்கள் எடுக்கலாம். நாகர்கோயில் மாதிரி, நாகமாதா கோயில் மாதிரி இருந்தாலும் வழிபாடு எடுங்க. உங்களுக்கு முருகனுடைய மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்கள் ரிஷபராசிக்கு என்ன அப்படின்னா, திருவிடைக்கிளி அப்படிங்கிறது இருக்குது. அந்த திருவிடைக்களி கந்தர் கோட்டம் அப்படிம்பாங்க. அந்த விசேஷமான முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுங்க. அபிஷேக ஆராதனை ஆகம விதிப்படி வழிபாடு எடுங்க. சிறப்பாக பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சகலமும் கிடைக்கும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம்.